ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கு என் இருதயத்தில் இருக்கிறது, ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன். வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்ளுவேன், வசனத்தை நான் ஆவலோடு உட்கொள்ளுவேன் என்பது தாவீதின் சாட்சியாகும். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம். அதன் அர்த்தம் நம்மில் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அது மட்டும் போதாது, தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும். பாவத்தில் ஜீவிக்கிற மனிதன் இருதயத்திற்குள் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு இவைகளால் நிறைந்திருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டியாகிறான். எல்லாம் புதிதாகிறது. உள்ளத்தை தேவ வசனத்தால் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அது வெறுமையாக இருக்குமானால் அசுத்தங்கள் 7 மடங்கு திரும்பவும் குடியேறிவிட வாய்ப்பு உள்ளது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்பு. வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. வசனங்கள் உள்ளே இருக்கும்போது சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொள்ளவும் சாட்சியாய் ஜீவிக்கவும் எளிதாய் இருக்கும். உங்களுடைய வாய் சத்தியத்தை தெளிவாய் பேசும். தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் பேசும். தேவ சத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் வேத வசனங்களும் உங்களுக்குள் எப்பொழுதும் வாசம் செய்வதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, உமது வார்த்தையை எங்கள் இருதயத்தில் பதிய செய்யும். சோதனைகளிலும் பாவத்திலும் விழாமல் உமது வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை தந்தள்ளோம். எங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் உமது வார்த்தை வழியாய் நடத்தியறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். பிழைகளை பொறுத்தள்ளும். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து உமது சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உங்கள் கிருபை தந்தள்ளம் என்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் குழந்தைகள், பெற்றோர், உறவினர்கள், இனஜர பெந்துக்கள் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் அன்பும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க செய்தள்ளவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் கொடிய வியாதியினாலும் விபத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தையும், மனவேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும், மரண கண்ணிகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தர்றோம். பொருளாதார தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளி கல்லூரி செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பு தந்தள்ளி கல்வியில் சிறந்து விளங்க செய்யும். ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரிகளை பலப்படுத்தி குறித்த காலத்தில் சுகப்பேர் உண்டாக செய்திடவும், குழந்தைக்காக நெடுநாளாய் காத்திருப்போர் மன துயரமாக்கி அற்புதம் செய்து சந்ததி விருத்தியடைய செய்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில், வியாபாரம், விவசாயம் செய்கிறவர்கள் விருத்தியடைய செய்து மேன்மைப்படுத்தவும், நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் வாழவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டையும் உலக நாடுகளையும் ஆசீர்வதியும். மக்கள் சமாதானமாய் அமைதியாய் வாழ ஆட்சியாளர்களுக்கு ஞானம் தந்தள்ளி சமாதானமும் நீதியும் நாட்டில் நிலவச் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரைவழி, நீர்வழி, வான்வழியாக பயணம் செய்கிறவர்களை பாதுகாத்து அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம், திரும்பி வரும் இடங்களிலெல்லாம் பாதுகாத்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே உமது சித்தத்தின்படி எங்களுக்கு வேண்டியதை தந்தர்ல ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் பசிக்கும், பட்டினிக்கும், இயற்கை சீற்றங்களுக்கும், வெள்ளச்சேதங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பாய் வாழ இரக்கம் செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்யவும், ஆத்தும ஆதாய பணியில் தேவ கிருபை அவர்களை பெருக வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.